உடலுக்கு தேவையான அளவு இரத்தத்தை போதுமான அளவு பம்ப் செய்ய முடியாத நிலை இதயத்திற்கு ஏற்படுவதை இதய செயலிழப்பு என்று கூறுவர். குறைவான அளவு இரத்த விநியோகம் காரணமாக பல்வேறு உடல் உறுப்புகளும் சரியாக செயல்படாத நிலையில் இதய தசைகள் பலவீனமானதை இது உணர்த்துகிறது. இரத்தம் பம்ப் செய்யப்படுவதை குறையும் போது எதிர்காலத்தில் பல தீவிர சிக்கல்கள் உண்டாகலாம். மாரடைப்புக்கான அறிகுறி உங்கள் உடலில் தோன்றிய பின் அதிலிருந்து மீள்வது எப்படி? இதய செயலிழப்பு உண்டாவதற்கான அறிகுறிகள் சிலவற்றை கீழே கொடுத்துள்ளோம். மூச்சு திணறல், சோர்வு மற்றும் பலவீனம், வேகமான இதய துடிப்பு அல்லது அசாதாரணமான இதய துடிப்பு, திடீர் எடை அதிகரிப்பு, பசியுணர்வு இழப்பு, அடிவயிறு வீக்கம், கவனம் செலுத்துவதில் கடினம், மார்பு வழி, கால் மற்றும் கால் மணிக்கட்டு வீக்கம். மாரடைப்புக்கான அறிகுறி உங்கள் உடலில் தோன்றிய பின் அதிலிருந்து மீள்வது எப்படி? தடுப்பது எப்படி? உங்கள் வாழ்க்கை முறை இதய செயலிழப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மோசமான வாழ்க்கை முறை இதய செயலிழப்பு வாய்ப்பை நிச்சயம் அதிகரிக்கும். உங்கள் இதயம் சீராக பம்ப் செய்வதற்கு ஏற்ற முறையில் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமான இதய செயல்பாட்டை ஊக்குவிக்கும். இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற சில குறிப்புகளை இங்கே கொடுத்துள்ளோம். இவற்றை பின்பற்றி பல்வேறு வகையான இதய செயலிழப்பு அறிகுறிகளிடமிருந்து உங்கள் இதயத்தை பாதுகாத்திடுங்கள். மாரடைப்புக்கான அறிகுறி உங்கள் உடலில் தோன்றிய பின் அதிலிருந்து மீள்வது எப்படி? இதயத்தில் சிறு சிறு இதர பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக அதற்கு தகுந்த சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்யாமல் விடும்போது ஒரு சில இதய பாதிப்புகள் இதய செயலிழப்பை தூண்டலாம். இரத்த அழுத்த நிலையை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள். இதய செயலிழப்பு வாய்ப்பை குறைக்கும் விதத்தில் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கொள்ளுங்கள். மருந்துகளை சார்ந்து இருப்பதை ஓரளவிற்கு தவிர்க்க பழகுங்கள். ஒருவேளை மாரடைப்பு தொடர்பான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாரடைப்பு இதய செயலிழப்பிற்கு வழிவகுக்கலாம். மாரடைப்புக்கான அறிகுறி உங்கள் உடலில் தோன்றிய பின் அதிலிருந்து மீள்வது எப்படி? இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ணுவதால் இதய செயலிழப்பு ஏற்படும் அபாயம் குறைப்படுகிறது. உங்கள் தினசரி உணவில் கொழுப்பு அளவை குறைத்து கொள்ளுங்கள். அவ்வாறே சர்க்கரை மற்றும் உப்பின் அளவையும் குறைத்து கொள்ளுங்கள். நல்ல கொழுப்பு உணவுகள், நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் உணவில் இணைத்து கொள்ளுங்கள். இதயத்திற்கு ஆரோக்கியம் தரும் உணவுகள் சில இதோ உங்களுக்காக. இலையுடைய பச்சை காய்கறிகள், முழு தானியம், பெர்ரி, நட்ஸ், விதைகள், ஒரு சிறு அளவு டார்க் சாக்லேட். மாரடைப்புக்கான அறிகுறி உங்கள் உடலில் தோன்றிய பின் அதிலிருந்து மீள்வது எப்படி? இதய நோய் ஏற்பட ஒரு மிக முக்கிய காரணம் புகைப்பிடிப்பது. நிக்கோட்டின் உட்கொள்ளல் இரத்த குழாய்களை சுருக்கி இதயம் கடினமாக உழைக்க தூண்டுகிறது. கார்பன் மோனோ ஆக்சைடு இரத்தத்தில் பிராணவாயு அளவை குறைக்கிறது. இதனால் இரத்த குழாய்களில் சேதம் ஏற்படுகிறது. புகைப்பிடிக்க வேண்டும் என்ற உங்கள் ஆவலை பல வழிகளில் கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நீண்ட நேரம் உட்கார்ந்தபடி இருக்க வேண்டாம். இன்றைய நாட்களில் பலரும் கணினி முன் அமர்ந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டனர். இதனால் ஒரு நாள் முழுக்கவே உட்கார்ந்தபடியே முடிந்து விடுகிறது. வழக்கமான உடற்பயிற்சி செய்வதற்கான காரணம் இருப்பதில்லை. ஆனால் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே இருப்பதால் இதய நோய் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே முடிந்த அளவுக்கு உட்கார்ந்திருக்கும் நேரத்தை குறைத்து கொள்ளவும். மதிய உணவிற்கு பின் சற்று நேரம் உங்கள் அறையிலேயே நடக்கலாம். உடற்பயிற்சி செய்வதற்கு உங்கள் நேரத்தில் சிறிதை ஒதுக்கி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். உங்கள் எடை அதிகமாக இருந்தால் உடனடியாக எடை குறைப்பை மேற்கொள்ளுங்கள். உடல் பருமன் இதய நோய் ஏற்படுவதற்கான ஒரு மிக பெரிய அறிகுறியாகும். உடல் பருமன் உங்கள் இரத்த அழுத்த நிலையை அதிகரிக்கலாம். இது உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு கேடு தரும். அதிக உடல் செயல்பாடுகள் மூலம் உங்கள் உடல் எடையை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவையானது சிறு சிறு மாற்றங்கள் மட்டுமே. உங்கள் வாழ்க்கை முறையில் மிகச்சிறிய மாற்றம் செய்வதால் உங்கள் இதய ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுகிறது. ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை தேர்வு செய்தால் முழுக்க முழுக்க மாத்திரை மருந்துகள் சார்ந்து இருக்கும் நிலையை போக்கி ஆரோக்கியமாக வாழலாம்.